அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று அதிமுகவின் 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்தார். முதியோர் ஓய்வூதியம் 2000 ரூபாயாக உயர்வு, கல்விக் கடன் தள்ளுபடி, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஆண்டு இலவசமாக 3 கேஸ் சிலிண்டர்கள், ஜல்லிக்கட்டு போட்டியில் உயிரிழக்கும் வீரர்களின் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய், படுகாயமடைந்தால் 2 லட்சம் ரூபாய். மேலும் இஸ்லாமிய, கிறிஸ்தவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிர் சுயதொழில் தொடங்குவதற்கு வட்டியில்லா கடன், மாற்றுத்திறனாளிகளுக்கு கூட்டுறவு வங்கியில் பெறப்பட்ட கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் உள்ளிட்ட 5 வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி வழங்கியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தை ஓட்டை இன்ஜின் என்று விமர்சித்த அண்ணாமலை கேவலமானவர், அவர் பற்றி என்னிடம் கேட்க வேண்டாம் என தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் கூறினார். பழனிசாமியை தற்குறி என்று மேடையில் பேசிய அண்ணாமலை ஒரே ஆண்டில் அவரை முதல்வராக்குவோம் என்கிறார் என்றும் நிர்மல்குமார் அண்ணாமலை மீது விமர்சனத்தை வைத்தார். நிர்மல்குமாரின் விமர்சனத்திற்கு மதுரையில் பதிலடி தந்த அண்ணாமலை, இன்னும் நான் தமிழக வெற்றி கழகத்தை அடிக்க தொடங்கவில்லை. விஜய் அவர்கள் கட்சியில் இருக்கும் அல்லு சில்லுகளை வைத்து வம்பிழுத்தால் என்னுடைய பதில் மிக கடுமையாக இருக்கும். நானும் பிலோ த பெல்ட் போவேன், விஜய் மீதே பிலோ த பெல்ட் போவேன் என்று அண்ணாமலை பகிரங்க எச்சரிக்கை விடுத்தார். ஊழல் சக்தி என்ற அதிமுகவை விஜய் விமர்சித்து வரும் நிலையில் அதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எதிர்வினையாற்றியிருக்கிறார். ஜெயலலிதாவை ரோல் மாடல் என விஜய் ஏற்றுக்கொண்டார். அதனால் எங்களை அவர் ஊழல் சக்தி என்று கூற வழி இல்லை. அப்படி என்றால் அவர் யாரை குறிப்பிடுகிறார் என்று கேள்வி அளித்துள்ளார். மேலும் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி என்று அமித்ஷாவே சொல்லிவிட்டார். இதுகூட தெரியாதவராக விஜய் இருக்கிறார் என கடுமையாக EPS விமர்சித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த தேசிய காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி, கடந்த 30 ஆண்டுகளாக கூட்டணி அரசியலால் காங்கிரஸ் பலவீனமாகி வருகிறது. கட்சி பலமாக இருந்தால்தான் கூட்டணி பலமாக இருக்கும். தமிழக காங்கிரசுக்கு 12% ஓட்டு வங்கி உள்ளது. பிரித்து பார்த்தால்தான் காங்கிரசின் உண்மையான மதிப்பு தெரியும் என்று திமுக கூட்டணியில் மீண்டும் புகைச்சலை கிளப்புவது போல் பிரவீன் பேசியிருக்கிறார். தேமுதிக திமுக கூட்டணியில் இணைய அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மறுமலர்ச்சி திராவிட கழகத்தின் மக்களவை உறுப்பினர் துரை வைகோ பாராளுமன்ற வளாகத்தில் உள்ள மத்திய நிதியமைச்சர் அறைக்கு சென்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்தார். கரூர் சம்பவத்தில் EPS மட்டும் குரல் கொடுக்காமல் போயிருந்தால் தமிழக வெற்றி கழகம் கட்சியை காணாமல் போயிருக்கும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கூறிய கருத்திற்கு செங்கோட்டையன் பதிலடி தந்திருக்கிறார். CBI-இடம் விஜய் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்திருக்கிறார். EPS சொன்னதால் விசாரணை நின்றுவிடுமா என்றும் செங்கோட்டையன் கேள்வி எழுப்பினார். மாநில பல்கலைக்கழகங்களில் வேந்தர் பதவியில் இருந்த ஆளுநரை நீக்குவதற்காக தமிழ்நாடு சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட சட்ட திருத்தங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடையை நேற்று உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி பிப்ரவரி 12ஆம் தேதி முடிவுக்கு வர இருந்த நிலையில் தற்போது புதிய அரசு பதவியேற்றுள்ளது. முதல்வராக பாஜகவின் யும்னம் கேம்சன் சிங் பதவியேற்றுக் கொண்டார். வரும் தேர்தலில் துரோகிகள் மற்றும் எதிரிகளை வீழ்த்தி அம்மாவின் ஆட்சியை எனது தலைமையில் அமைப்பேன் என்று சூளுரைக்கும் சசிகலா தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது.